வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ஆழமா அலச போறோம். பஜ்ஜி பெங்குவின்ஸ் அவங்களோட புது பெங்கு கார்டு அறிவிப்பு வந்திருக்கு. இது வெறும் ஒரு NFT ப்ராஜெக்டா இல்லாம இப்போ கன்சியூமர் ஃபினான்ஸ், அதாவது நுகர்வோர் நிதி சேவைக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்காங்க. சரி, அப்போ இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த புது அறிவிப்பு பெங்கு டோக்கனுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்பா, ஒரு கேம் சேஞ்சரா இருக்குமா, இல்ல இது வெறும் ஒரு தற்காலிக பரபரப்பா இருந்துட்டு போயிடுமா? உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களையும் நாம இங்க அலசி ஆராய போறோம். ஆமா, நம்ம கிட்ட ரெண்டு முக்கியமான சோர்ஸ் இருக்கு. ஒன்னு பென்சிங்கால இருந்து வந்தது. அது இந்த செய்தி வந்த உடனே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லுது. இன்னொன்னு இந்த பார்ட்னர்ஷிப்போட பிசினஸ் தாக்கத்தை இன்னும் ஆழமா பாக்குது. இந்த ரெண்டு பார்வையில இருந்தும் பேசி பெங்கு டோக்கனோட எதிர்காலம் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்க முயற்சி பண்றோம். சூப்பர், வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான விஷயம் என்னன்னா விசா. விசாவா? ஆமா, விசா மாதிரி ஒரு உலகளாவிய நிதி நிறுவனம் ஒரு மீம் காயின், அதுவும் ஒரு NFT ப்ராஜெக்டோட கூட்டு சேர்றது தான் இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். இது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது. ஆமா, இல்ல இது இனிமே இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு டிஜிட்டல் படம் மட்டும் இல்ல, நிஜ உலக நிதி அமைப்புல ஒரு அங்கமா மாற பாக்குது. கரெக்டா சொன்னீங்க. ஆனா ஒரு நிமிஷம், விசா இது மாதிரி பல கிரிப்டோ பார்ட்னர்ஷிப்களை அறிவிச்சிருக்காங்களே, காயின்பேஸ், Crypto.comனு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். இது உண்மையிலேயே பஜ்ஜி பெங்குவின்ஸ்க்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்குமா, இல்ல வெறும் மார்க்கெட்டிங் ஸ்டண்டா? நல்ல கேள்வி. நீங்க சொல்றது சரிதான். விசா பல கிரிப்டோ கம்பெனிகளோட வேலை செய்யுது. ஆனா இங்க வித்தியாசம் இருக்கு. இது வெறும் பஜ்ஜி பெங்குவின்ஸ பத்தி மட்டும் இல்ல. பாரம்பரிய நிதி நிறுவனங்கள், அதாவது ட்ராட்ஃபை, இப்போ கிரிப்டோவோட கலாச்சாரத்தையும் அதோட சமுதாயத்தோட வலிமையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, ஆமா, விசா இங்க ஒரு கம்பெனியோட பார்ட்னர் ஆகல, ஒரு தீவிரமான ரசிகர் கூட்டத்தோட பார்ட்னர் ஆகுது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஓகே ஓகே, நீங்க சொல்றது புரியுது. அப்போ இது வெறும் ஒரு டெபிட் கார்டு இல்ல, கிரிப்டோ கலாச்சாரத்துக்கும் பாரம்பரிய நிதி உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி. இதுதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்மையான உலக பயன்பாட்டையும் கொடுக்குது இல்லையா? நிச்சயமா. ஒரு டிஜிட்டல் படமா இருந்த விஷயம் இப்போ ஒரு கன்சியூமர் ஃபைனான்ஸ் பிராண்டா மாறுது. இனிமே பெங்வி டோக்கனை வச்சு என்ன சொல்றது, உலகத்துல எங்க வேணாலும் காஃபி வாங்கலாம். ஆமா, 150 மில்லியனுக்கும் அதிகமான கடைகள்ல. இதுதான் பல மீம் காயின் கிட்ட இல்லாத ஒரு விஷயம். அதோட இந்த கார்டு கொடுக்கற சலுகைகளையும் பார்க்கணும். இது 12% வரைக்கும் வெகுமதிகளையும் கார்டுல வச்சிருக்கிற பேலன்ஸ்க்கு 7% வருமானத்தையும், அதாவது ஈல்டையும் கொடுக்குது. 12%? அது என் பேங்க் அக்கவுண்ட்ல கூட இவ்வளவு வட்டி வராது. ஆமா, புல்லிஷ் பார்வையில பார்த்தா இந்த மாதிரி கவர்ச்சிகரமான சலுகைகள் மக்களை டோக்கனை உடனே விக்காம அதை ஹோல்ட் பண்ண தூண்டும். புரியுது. இது மார்க்கெட்ல விற்பனை அழுத்தத்தை குறைச்சு டோக்கனுக்கான தேவையை கூட்ட வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ இந்த கார்டை எல்லோராலும் உடனே வாங்க முடியாதா? வெயிட் லிஸ்ட், ரெஃபரல் கோடுன்னு ஏதோ சொல்றாங்களே. ஆமா, இது ஒரு புத்திசாலித்தனமான மார்க்கெட்டிங் தந்திரம் மாதிரி தெரியுது. கரெக்ட். இந்த கார்டை பெற ஒரு காத்திருப்பு பட்டியல்ல சேரணும், அப்புறம் நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணணும். இது ஒரு வித ஃபோமோவை, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை உருவாக்குது இல்லையா? ஆமா, ஒரு வைரல் மார்க்கெட்டிங் மாதிரி வேலை செஞ்சு இயல்பான வளர்ச்சியை தூண்ட நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லோரும் இத பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அதுவே ஒரு பெரிய விளம்பரமா அமையும். நிச்சயமா. அது மட்டும் இல்லாம பஜ்ஜி பெங்குவின்ஸோட பிராண்ட் வலிமையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இது ஏற்கனவே கிரிப்டோ உலகத்துல ரொம்ப வலுவான NFT பிராண்ட். ஆமா, அவங்களோட பொம்மைகள் வால்மார்ட்ல கூட விக்கிறாங்க. அதேதான், அது அவங்களோட பிசினஸ் திறமைய காட்டுது. இப்ப அவங்க நிதி சேவைக்குள்ள நுழையிறது அவங்க எவ்வளவு தீவிரமான நோக்கங்களோடு இருக்காங்கன்னு காட்டுது. இது வெறும் ஜாலிக்கான ப்ராஜெக்ட் இல்ல. நீங்க சொல்றது சரிதான். இது என்ன வேற ஒரு கோணத்துல சிந்திக்க வைக்குது. அவங்க ஒரு NFT ப்ராஜெக்டை விட டிஸ்னி மாதிரி ஒரு பிராண்டை உருவாக்க முயற்சி பண்றாங்களோ? இருக்கலாம். பொம்மைகள், இப்போ நிதி சேவைகள், அடுத்து என்ன? இது ஒரு பெரிய லட்சியமா தெரியுது. அதோட டோக்கனோட விலை அதன் வரலாற்று உச்சநிலையிலிருந்து 91% சரிவுல இருக்கு. அப்போ இந்த செய்தி ஒரு கம்பேக் கதைக்கு சரியான நேரத்துல வந்திருக்குன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. ஒரு பக்கம் இது கவலையா தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் இது ஒரு பெரிய வாய்ப்பையும் காட்டுது. இந்த புது அறிவிப்பு வெற்றி பெற்றால் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதோட மார்க்கெட் ஆர்வமும் அதிகமா இருக்கு.
இந்த அறிவிப்புக்கு பிறகு ட்ரேடிங் வால்யூம், அதாவது வர்த்தக அளவு 24 மணி நேரத்துல 56% அதிகரிச்சிருக்கு. 56%? ஆமா, இது மக்கள் வெறும் செய்தியை படிக்கிறாங்கன்னு காட்டல, அவங்க உண்மையிலே இந்த டோக்கனை வாங்கவும் விற்கவும் செய்றாங்கன்னு காட்டுது. இது சந்தையில உண்மையான ஆர்வம் இருக்கிறதுக்கு ஒரு தெளிவான அறிகுறி. ஓகே. கேக்குறதுக்கு எல்லாமே பிரமாதமா தான் இருக்கு. விசா, உண்மையான பயன்பாடு, வைரல் மார்க்கெட்டிங் எல்லாம் சரி. ஆனா நீங்க முன்னாடி சொன்ன அந்த 12% வெகுமதி விஷயம் என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. இவ்ளோ பெரிய ரிவார்ட்ஸை எப்படி அவங்களால தொடர்ந்து கொடுக்க முடியும்? இங்கதான் சில சிக்கல்கள் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் $1 மில்லியன் கேள்வி. அது நம்மள முதல் பெரிய கவலைக்கு கொண்டு போகுது. இந்த வெகுமதிகளோட நீடித்த நிலைத்தன்மை. ஆமா. இவ்ளோ அதிக வருமானத்தை அவங்களால எப்படி நீண்ட காலத்திற்கு கொடுக்க முடியும்? இந்த வருமானம் எங்கிருந்து வருதுன்னு தெளிவா விளக்கப்படல. இது ஒரு தற்காலிக மார்க்கெட்டிங் செலவா இருக்கலாம், ஆனா நீண்ட காலத்துக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணியா இருக்கலாம். சரிதான். இந்த கார்டை எப்படி செயல்படுத்துறாங்கங்கிற விஷயத்திலயும் ஒரு சிக்கல் இருக்குல்ல? ஆமா, இருக்கு. நம்ம சோர்ஸ் படி இத பட்ஜி பெங்குயின்ஸ் நேரடியா உருவாக்கல. இல்ல, இது KSTன்னு ஒரு 3வது தரப்பு நிதி செயலி மூலியமா வழங்கப்படுது. இத ஒய்கேபிள் பார்ட்னர்ஷிப்னு சொல்றாங்க. அதுனா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது இது ஒரு சூப்பர் மார்க்கெட் அவங்க சொந்த பிராண்ட்ல ஒரு பொருளை விக்கிற மாதிரி. ஓ. பொருளை தயாரிக்கிறது வேற ஒரு கம்பெனி, ஆனா பிராண்ட் மட்டும் சூப்பர் மார்க்கெட்டோடது. இங்கேயும் அப்படிதான். தொழில்நுட்பம் KSTயோடையது, ஆனா பிராண்ட் பட்ஜி பெங்குயின்ஸ். அப்போ டெக்னாலஜி அவங்க கண்ட்ரோல்ல இல்ல. கரெக்ட். நாளைக்கு KSTக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அது நேரடியா பெங்கு கார்டை பாதிக்கும். இது அவங்க தொழில்நுட்ப ரீதியா பலவீனமா இருக்காங்கன்னு காட்டலாம். அப்போ இந்த பலபலப்பான கார்டுக்கு பின்னாடி டோக்கனோட அடிப்படை இன்னும் மாறாம தானே இருக்கு? ஆமா. பெங்கு என்பது அடிப்படையில் இன்னும் ஒரு மீம் காயின் தான். அதோட மொத்த சப்ளை 88.8 பில்லியன். இது ரொம்ப பெரிய எண்ணிக்கை. மிக மிக பெரிய சப்ளை. இங்க டோக்கனாமிக்ஸ்ங்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் மாதிரி. எவ்வளவு பணம் இருக்கு, எப்படி புழக்கத்துல இருக்குங்கிற விதிகள். சரிதான். ஒரு டெபிட் கார்டு அறிமுகம் பண்றது இந்த டோக்கனோட அடிப்படை கட்டமைப்பையோ அல்லது இந்த பெரிய சப்ளையையோ மாத்திடாது. பயன்பாடு அதிகமானாலும் இந்த பெரிய சப்ளை விலையேற்றத்துக்கு ஒரு தடையா இருக்கலாம். மிக சரியா சொன்னீங்க. அதோட இந்த உத்தி ஒன்னும் புதுசில்ல. அப்படியா? ஆமா. கிரிப்டோ டெபிட் கார்டுகள் பல வருஷமா இருக்கு. Crypto.com, பைனான்ஸ் மாதிரி பல பெரிய நிறுவனங்கள் இத முன்னாடியே செஞ்சிருக்காங்க. வரலாற்று ரீதியா பார்த்தா இது மாதிரி கார்டுகள் ஒரு டோக்கனோட விலையில நீடித்த நிலையான உயர்வை ஏற்படுத்தினதில்ல. ஓ. இது ஒரு புது யூசர்களை கொண்டு வர நல்ல கருவி. ஆனா நீண்ட காலத்துக்கு விலையை தக்க வைக்க இது போதுமாங்கிறது சந்தேகம்தான். மார்க்கெட் எதிர்வினையும் அதே தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இவ்ளோ பெரிய விசா அறிவிப்புக்கு பிறகு விலையேற்றம் வெறும் 3% தான். ரொம்ப குறைவு. ஆமாம். இது வதந்திய வாங்கு செய்தியை விற்பனை செய் மாதிரியான ஒரு தற்காலிக நிகழ்வா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. உண்மையான பெரிய முதலீட்டாளர்கள் இன்னும் முழுசா இதை நம்பலைங்கிறதை காட்டுது. ஆமா. அதோட பயன்பாட்டு தடைகளையும் நாம கவனிக்கணும். காத்திருப்பு பட்டியல், ரெஃபரல் கோடு மாதிரியான தேவைகள், மக்கள் இந்த கார்டை சுலபமா பெறறதுல தடைகளை உருவாக்கலாம். ஆரம்பத்திலேயே ஒரு தடை இருக்கு. ஆமா. அதோட டோக்கன் ஏற்கனவே $0.07 இருந்து $0.006 வரைக்கும் ஒரு பெரிய நீண்ட கால சரிவுல இருக்கு. இது ஒரு வலுவான கரடி சந்தையில இருக்கிறத காட்டுது. ஒரே ஒரு அறிவிப்பு இவ்ளோ பெரிய சரிவோட போக்க மாத்துறது ரொம்ப கடினம். ரொம்பவே கடினம். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா ஒழுங்குமுறை அபாயங்கள். ரெகுலேட்டரி ரிஸ்க்ஸ். ஆமா. கிரிப்டோ ப்ராஜெக்டுகளில் வங்கி சேவைகள்ல நுழையும் போது அவை உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்களோட ஒழுங்குமுறை கண்காணிப்புக்கு, அதாவது ரெகுலேட்டரி ஸ்க்ரூட்டினிக்கு உள்ளாகின்றன. உதாரணத்துக்கு அமெரிக்கால SEC மாதிரி அமைப்புகள் இது போன்ற திட்டங்களை உன்னிப்பாக கவனிக்கும். இது ஒரு பத்திரம் செக்யூரிட்டி மாதிரி செயல்படுதான்னு கேள்வி எழுப்பலாம். எதிர்காலத்துல வர்ற புது சட்டங்கள் இந்த திட்டத்துக்கு ஒரு பெரிய சிக்கலா அமையலாம். அப்படியானால் இதன் அர்த்தம் என்ன? ஒரு பக்கம் ஒரு கலாச்சார சின்னம், விசா பார்ட்னர்ஷிப், உண்மையான பயன்பாடு, வலுவான பிராண்டுன்னு பெரிய நேர்மறையான விஷயங்கள் இருக்கு. மறுபக்கம் நீடிக்க முடியாத வெகுமதிகள், 3வது தரப்பு தொழில்நுட்ப சார்பு, ஒழுங்குமுறை அபாயங்கள்னு பல கவலைக்குரிய விஷயங்களும் இருக்கு. ரொம்ப குழப்பமா இருக்கே. இத நாம பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தா இது பெங்குவோட பயணத்துல ஒரு அடிப்படை மாற்றமா அல்லது ஒரு குறுகிய கால கதைக்களமா அன்னோதுதான் மைய கேள்வி. ஆமா. இது ஒரு பிராண்ட உருவாக்குறதுல அவங்க எவ்வளோ தீவிரமா இருக்காங்கன்னு காட்டுது. அதுல சந்தேகமே இல்ல. ஆனா சந்தை மற்றும் நிதி அபாயங்கள் இன்னும் அப்படிதான் இருக்கு. இந்த அறிவிப்பு அந்த அடிப்படை அபாயங்களை நீக்கல. சரி.
அப்போ இந்த ப்ராஜெக்ட கவனிக்கிற நம்ம நேயர் இது உண்மையான வளர்ச்சியா இல்ல வெறும் பரபரப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்க எதை முக்கியமா கண்காணிக்கணும்? 3 முக்கியமான அளவீடுகளை கண்காணிக்கணும். முதல்ல கார்டு பதிவு எண்கள். சைன் அப் நம்பர்ஸ். ஆமா, உண்மையிலே எத்தனை பேர் இந்த கார்டுக்கு பதிவு செய்றாங்க? காத்திருப்பு பட்டியல்ல மில்லியன் கணக்கான பேர் சேர்றாங்களா இல்ல சில ஆயிரங்கள் மட்டும்தானோ? இது உண்மையான தேவைய காட்டும். 2வது வர்த்தக அளவு. இந்த 56% உயர்வு நீடிக்குதா இல்ல 1-2 நாள்ல மறைஞ்சிடுதா? நீடித்த அதிக வர்த்தக அளவு சந்தையில உண்மையான மற்றும் தொடர்ச்சியான ஆர்வம் இருக்கிறத குறிக்குது. சரி. 3வது விலைநிலை. டோக்கனோட விலை முக்கியமான சப்போர்ட் லெவல்களுக்கு மேல நிலைநிறுத்தப்படுதா இல்ல அறிவிப்புக்கு பிறகு மீண்டும் சரியா தொடங்குதா? ஓகே. விலை நிலையா இருந்தா முதலீட்டாளர்கள் இந்த செய்தியை நம்புறாங்கன்னு அர்த்தம். இந்த 3 டேட்டாவையும் நீங்க பார்க்கும்போது தான் இது உண்மையான வளர்ச்சியா இல்ல வெறும் பரபரப்பான்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். மிக தெளிவான விளக்கம். இன்னைக்கு நம்ம பெங்கு கார்டோட 2 பக்கங்களையும் ஆழமா அலசிட்டோம். நேர்மறை மற்றும் எதிர்மறை வாதங்கள் ரெண்டுமே வலுவா இருக்கு. இது ஒரு தெளிவான ஆம் அல்லது இல்ல பதிலில்லாத ஒரு சிக்கலான சூழ்நிலை. இப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. வீசா மாதிரி ஒரு நிறுவனத்தோடு கூட்டு சேர்ந்து உண்மையான உலக பயன்பாட்டை உருவாக்கும்போது ஒரு மீம் காயினோட வரையறை மாறுதான். நல்ல கேள்வி. இது போன்ற திட்டங்கள் வெற்றி பெற்றா கிரிப்டோ உலகின் எதிர்காலத்துல மீம் காயின்களோட பங்கு என்னவா இருக்கும்? அவை வெறும் கேலிக்கான டோக்கன்களா இருக்குமா அல்லது அடுத்த தலைமுறை நுகர்வோர் நிதி பிராண்டுகளா மாறுமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய பெரிய கேள்வி.